Viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லோப்பில் சூப்பராக கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது வந்து கிளச்சு கண்ட்ரோல்லே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி வண்டி நிறுத்துறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சூப்பராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக நிறுத்துங்க மேடம், வியூவர்ஸ் பார்க்கட்டும். சூப்பர் மேடம். எப்படி மேடம் இருக்குது கிளச் கண்ட்ரோலு? ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது, எனக்கு வராமல் இருந்தது. சார் ஒரு வழியாக சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு வழியாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது வண்டி. என் காலில் பிரேக் நான் ப்ரெஸ் பண்ணல, வெறும் கிளச் கண்ட்ரோலில் நிற்குது. சாரி, ஓகே ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ கிளச்சு கண்ட்ரோலில் கரெக்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. பிரேக்கில் அவங்க காலே வைக்கல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சொன்னாலே போதும் மேடம். கிளச்சு கண்ட்ரோலில் தான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அழகாக வந்து இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து ஏன் வந்து அவங்களுக்கு கிளச்சிலேயே வந்து இந்த ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுக்குறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கியர் போட்டு கிளச்சை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண வரணுங்க. அந்த கண்ட்ரோல் வராத டைமில் தான் வண்டி ஆஃப் ஆகுது. ஸோ அந்த கண்ட்ரோல் தான் மேடமுக்கு இப்போ சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கோம். வா சூப்பர் மேடம். எப்படி மேடம் வந்துருச்சு? ஒரு முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்து. சாரும் பல மெத்தடில் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஆனாலும் எனக்கு அது என்னமோ செட் ஆகலை, நிற்கவே இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இப்போ நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கு. நான் வந்து பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டேன், நல்லாவே நிற்குது. சூப்பர் மேடம். மூவ் ஆகுது. பரவாயில்ல, அப்படியே போங்க. இப்போ கிளச் லைட்டாக விட்டு முன்னாடி போய் காமிங்க. சூப்பர், அவ்வளோதான். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்டிகுலராக மேடம்க்கு வந்து இந்த ஸ்லோப்பில் அழகாக இந்த லெஃப்ட் மேடம் வர லெஃப்ட் இந்த அழகாக கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம். ஸ்லோ பண்ணி மெதுவாக லெஃப்ட் மேடம் இந்த இடத்துல. லெஃப்ட்டு செகண்ட் கியர் போட்டுப்போம். மெதுவாக திருப்புங்க, நல்லா போயிட்டு கொஞ்சம் மிடில் பேஸ். வாங்க வரலாம். ஃபுல்லாக திருப்பிங்க உங்கள் லெஃப்ட்டுக்கு. ஒய்டாக போகுது பாருங்கள், லெஃப்ட்டு ஷார்ட்டாக திருப்பணும். நம்ம ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து ஸ்லோப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வந்து ஸ்லோப்பில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்புங்கிறது வந்து அவங்களுக்கு பேஸு தான். இதோட பெரிய ஸ்லோப்லலாம் கூட்டு போய் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் இன்னும் வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நல்லாவே வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த கண்ட்ரோல் வந்து கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஈஸியாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மேடம் வந்தது? சூப்பராக இருந்தது. அதுவும் நைட் டைமில் நான் வந்து டே டைமில் ஸ்லோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்லோ போங்க, வரல. இப்போ நைட் லெஃப்ட் ஸ்லோ பண்ணி மெதுவாக. ஓகே. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணி லெஃப்ட் மேடம். எஸ், ஸ்லோப்பும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நேரோ ரோட்ஸ்லையும் சொல்லி கொடுத்துருங்க. லெஃப்ட் ஃபுல்லாக திருப்புங்க. எஸ், ஓகே. கிளச் கண்ட்ரோல் லெஃப்ட்டை ஒட்டி வரட்டும் வண்டி. எஸ், ரெடி பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டை ஒட்டி வரட்டும் வண்டி. சூப்பர். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணுமா? மறுபடியும் அதே ஸ்லோப்பில் போய் காமிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் லெஃப்ட்டு, மறுபடியும் அதே ஸ்லோப்பில் போயிட்டு மேடம் வந்து கரெக்டாக இப்போது கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸ்லோ பண்ணி மெதுவாக போங்க. குட், நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. மெயின் ரோடு. ஸோ கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டு திருப்பணும். ஃபுல் லெஃப்ட்டு திருப்ப ஆரம்பிங்க. லெஃப்ட்டு திருப்புங்க, நீங்கள் லெஃப்ட்டு திருப்புங்க. ஸோ உங்கள் டைரெக்ஷனில் நீங்கள் திருப்பிடணும். கிளச் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே போயிட்டே இருங்க. எஸ், நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க. லெஃப்ட் ஒட்டி, அதாவது நம்ம டைரெக்ஷனில் நம்ம திருப்பிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். மற்றவங்கள நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எங்கே கேப் இருக்கோ அவங்க பார்த்து போய்க்குவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பார்க்கறதுனால இங்கே முன்னாடி உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் உங்களோட கரெக்டான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். லெஃப்ட் வாங்க லைட்டாக, அவர் வழி கொடுத்துருங்க. லெஃப்ட் வாங்க லைட்டாக. குட், சூப்பர். ஸ்டடி பண்ணிக்கோங்க. லைட்டாக மிடில் பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கோங்க. சூப்பர், கொஞ்சம் மிடில் பேஸ்ட். ஸோ ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த மூமெண்ட்டு. அகெயின் வந்து ஸ்லோப்பில் நீங்கள் மெதுவாக போயிட்டே இருங்க. கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணிவிட்டு திருப்பணும், ஏன்னா வண்டி நிற்கிது. லெஃப்ட்டு திருப்புங்க ஃபுல்லாக, கம்ப்ளீட் லெஃப்ட்டு ஃபுல்லாக. எஸ், நீங்கள் இங்கே பார்த்து திருப்பிக்கோங்க மேம். அவ்வளோதான். சூப்பர். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஒரு மெயினான விஷயம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே பார்த்தா போதும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே மெயினான பாயிண்ட்டு. ஆல் டைம் நீ இதுதான் கரெக்டாக கேட்ச் பண்ணணும். ஓகே, சூப்பர். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. ஸோ அகெயின் வந்து ரொம்ப சூப்பராக மறுபடியும் ஸ்லோப்பில் உங்களுக்கு நிறுத்தி காமிக்க போகிறாங்க. நிறுத்தி காமிச்சிடலாமா மேடம்? சூப்பர் மேடம். லெஃப்ட் ஒட்டி வந்துக்கோங்க.
ஸோ அகெயின் வந்து இந்த ஸ்லோப்பில் நிறுத்தி காமிக்க போகிறாங்க. நீங்கள் பார்க்குறது முன்னாடி ஒரு பெரிய ஸ்லோப் இருக்குது. ஸோ இந்த ஸ்லோப்பில் எப்படி வந்து அவங்க கண்ட்ரோல், நீங்கள் போங்க அது ஓடிடும், போகலாம் போங்க மெதுவாக போங்க. ஸோ மறுபடியும் வந்து இந்த ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், ஒரு நல்ல மூமெண்ட்டு. போகலாம் இன்னும் கொஞ்சம் போய் நிறுத்துங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா போங்க. போகலாம் மேடம், கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க. ஓகே போங்க போங்க போகலாம் போங்க. ஓகே நிறுத்துங்க, கிளச் அமைக்க விட்டு பண்ணுங்கள். பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, பிரேக்கில் கால் வைங்க, அழுத்துங்க பிரேக்கை. இப்போ கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி காமிங்க. ஸோ இப்போ கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு, சூப்பரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாங்க. எஸ், ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ சூப்பர் மேடம், சக்ஸஸ், வெரி குட் சக்ஸஸ், வேறு லெவலு. கண்ட்ரோல் பண்ணுங்கள். குட் குட் குட், லைட்டாக மைனூட்டாக. எஸ், காம் த பாயிண்ட். வா வா வா, சூப்பராக பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. கொஞ்சம் போகணுமா? அப்படியே நில்லுங்க, பரவாயில்ல. எப்படி மேடம் இருக்குது இப்போது? நீங்கள் பிரேக்கில் காலை வைக்காமல் ஃபஸ்ட்டு கியர்லேயே என்ன கிளச்சு கண்ட்ரோல்லையே சூப்பராக நிறுத்தியிருக்கீங்க. ஆமாம், இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் மேடம். ஏன்னா ஸ்லோப்பில் நம்ம வந்து ஒரு ஃப்ளைஓவரில் ஏறும்போது இப்படி தான் வண்டி நிற்கும். முன்னாடி நிற்கும், அதுக்கு பின்னாடி நிற்கும், நம்ம நடுவில் நிற்போம், கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நிற்கும் போது முன்னாடி இருக்கிற வண்டி மூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? கிளச்சை லைட்டாக ஒரு பாயிண்ட் விடுங்க பார்க்கலாம், எப்படி முன்னாடி போகுது பாருங்கள். இதான் பாயிண்ட். மறுபடியும் அதே கிளச்சை நீங்கள் அழுத்துங்க லைட்டாக, அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். எப்படி நிற்கிது பாருங்கள். மறுபடியும் விட ஆரம்பிங்க, முன்னாடி போக ஆரம்பிச்சிடும். எப்படி மேடம், சூப்பரா? ஓகே, புரியுது. இதுதான் மேடம் அந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் மேடம், கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சிடலாம். சூப்பர், வெரி குட், சக்ஸஸ். ஸோ ஸ்லோப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, டாஸ்க் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மீடியமான ஸ்லோப்பில் தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்லோப்போட பேஸ் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால மீடியம் ஸ்லோப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லோப்பில் கூப்பிட்டு போயிட்டு லெஃப்ட் ஃபுல்லாக திருப்பணும். திருப்புங்க. எஸ், குட். லெஃப்ட் 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 வரணும், உடனே ரைட்டு போகக்கூடாதுங்க. லெஃப்ட் வந்துட்டு ஸ்லோவாக தான் போய்க்கணும் நீங்கள். ஏன்னா அங்கேருந்து வண்டி வருது இல்லையா? ஸோ அவங்களுக்கு கேப் கொடுக்கணும். அவங்களோட பொசிஷன் தான் ரைட் சைடு, நம்மளோட பொசிஷன் எங்கே? ஸோ நம்ம லெஃப்ட்டு தானே ஃபாலோ பண்ணோம். அவ்வளோதான், சூப்பர். செகண்ட் கியர். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக வந்து ஸ்லோப் எப்படி செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ஸ்லோப் வந்தது. ஏன்னா 2-3 நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு ஸ்லோப் வரவே இல்லை. புரிஞ்சுது, ஆனாலும் எனக்கு வரல, அது என்னமோ தெரில. இன்னைக்கு ஃபைனலி ஒரு வழியாக கண்ட்ரோல் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இந்த பிரிட்ஜு மேலெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சார்கிட்ட. ஏன்னா பிரிட்ஜ் மேலே ஏறும்போது டிராஃபிக் இருந்ததுன்னா இதுதான் மெயின் அப்படின்றதுனால. லெஃப்ட். ஓகே, சூப்பர்யா. இந்த விஷயம் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்குது. லெஃப்ட்டு ஃபுல்லாக திருப்ப ஆரம்பிங்க, உங்கள் டேரக்ஷன் பார்த்து ஓட்ட ஆரம்பிங்க. ஃபுல்லாக லெஃப்ட்டு திருப்புங்க, உங்கள் டேரக்ஷன் மாறுது பாருங்கள். ஸோ உங்கள் டேரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எஸ், ஸ்டடி பண்ணிக்கோங்க, டச் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குட். ஸோ இந்த விஷயம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எஸ் மேடம். ஸோ வியூவர்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள். மெயினாக வந்து பெல் ஐக்கான் நிறைய பேர் ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. தயவுசெய்து டங்குன்னு ஒரு பெல் அடிங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்லோ பண்ணி நிறுத்தி பார்த்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு கியர், கிளச் கண்ட்ரோல் நின்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், நம்ம நின்று நிற்கணும், பார்த்துக்கோங்க. சூப்பர்.